சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். உங்கள் லெஜண்ட் சரோனாவில் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை அக்ஷய திருதியை பொன்னாளில் வாழ்த்துகிறோம். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. கர்நாடக மாநிலம் மங்களூரு அருகே உள்ள நெட்டார் பகுதியைச் சேர்ந்தவர் சுகாஷ் ஷெட்டி. 38 வயதான இவர் பஜ்ரங் தளம் அமைப்பில் தென்பகுதி செயலாளராக இருந்து வந்தார். சரித்திர பதிவேடு குற்றவாளியான இவர் மீது கொலை, கொள்ளை, ஆள்கடத்தல் உள்ளிட்ட ஏராளமான குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன. சுகாஷ் ஷெட்டியின் ஆதரவாளரான பாஜக இளைஞரணி நிர்வாகி பிரவீன் நெட்டாரு கடந்த 2022ஆம் ஆண்டில் படுகொலை செய்யப்பட்டார். இதற்கு பழிக்கு பழியாக அடுத்த சில தினங்களில் முகமது ஃபைசல் என்பவர் கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் சுகாஷ் ஷெட்டிக்கு நேரடி தொடர்பு இருந்ததால் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டார். அந்த வழக்கில் இருந்து நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்த சுகாஷ் ஷெட்டி கடந்த 2ஆம் தேதி மாலை தனது ஆதரவாளர்களுடன் மங்களூர் புறநகர் சாலையில் காரில் சென்று கொண்டிருந்துள்ளார். அப்போது அவரது காரை பின்தொடர்ந்து வந்த மற்றொரு கார் சுகாஷ் ஷெட்டி பயணித்த காரின் மீது பயங்கர வேகத்துடன் மோதி உள்ளது. இதனால் ஆத்திரமடைந்து கீழே இறங்கி வந்த சுகாஷ் ஷெட்டியை 6 பேர் கொண்ட கும்பல் சுற்றி வளைத்து நொடியும் தாமதிக்காமல் தாங்கள் மறைத்து வைத்திருந்த ஆயுதங்களால் அவரை கொடூரமாக வெட்டி கொலை செய்தது. பின்னர் அங்கிருந்து அந்த கும்பல் தப்பிச் சென்றது. இதில் பலத்த காயமடைந்த சுகாஷ் ஷெட்டி சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்தார். இதையடுத்து பஜ்ரங் தள நிர்வாகிகள் அவரை மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் சுகாஷ் ஷெட்டி மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார். இந்த தகவல் பரவியதை தொடர்ந்து மங்களூர் முழுவதும் பதற்றமான சூழல் நிலவியது. இதையடுத்து அசம்பாவிதம் ஏதும் நடைபெறாமல் இருக்க 300க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். மங்களூரு நகர போலீசார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சம்பவம் நடந்த இடத்தில் பதிவான சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக வைத்து கொலையாளிகளை அடையாளம் காணும் பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் முகமது ஃபைசல் கொலைக்கு பழிக்கு பழியாக இந்த கொலை நிகழ்த்தப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் தெரிவித்துள்ளனர். இந்த கொலை சம்பவத்தை கண்டித்து பஜ்ரங் தளம், விஸ்வ இந்து பரிஷத் ஆகிய அமைப்பினர் மங்களூருவில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பாஜக எம்பி நளின்குமார் கட்டீல், எம்எல்ஏ பரத் ஷெட்டி ஆகியோர் மருத்துவமனைக்கு சென்று சுகாஷ் ஷெட்டியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். இதுகுறித்து பாஜக எம்பி நளின்குமார் கட்டீல் கூறுகையில், இந்துக்களுக்காக உழைத்த ஒருவரை கொன்றுவிட்டனர். கர்நாடகாவில் இந்துத்துவ தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. சமூக விரோதிகளை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும். இந்த வழக்கை NIA விசாரிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த கொலை சம்பவத்தை அடுத்து இந்துத்துவ அமைப்பினர் ஆங்காங்கே போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் மங்களூரு முழுவதும் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.